காலைதோறும் புதியவை. ஆழமாக பதிந்த வார்த்தை. பிப்ரவரி 19. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:11. அமெரிக்க நாட்டிலே மிசிசிபி என்கிற நகரத்தில் ஏக்கர்மேன் என்கிற பகுதியில் பிறந்தவர் செரில் பிரிவிட். இவருடைய தந்தை ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தார். 4 வயது நிரம்பிய சிறுமியாக செரில் பிரிவிட் அந்த கடையில் தினமும் விளையாடி கொண்டிருப்பார். தினந்தோறும் அந்த கடைக்கு ஒரு பால்காரர் வருவார். அந்த பால்காரர் எப்போதெல்லாம் கடைக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் இந்த சிறுமியை பார்த்து புன்னகையுடன், எப்படி இருக்கிறாள், என்னுடைய குட்டி அமெரிக்க அழகி எங்கே என கேட்பார். முதலில் ஒரு சில நாட்கள் இது செரிலுக்கு சற்று கஷ்டமாகவும் வெட்கப்படக்கூடியதாகவும் இருந்தாலும் சில நாட்களுக்கு பின்பு அது அவளுக்கு பழகி போனது. ஒரு சில நாட்கள் அந்த பால்காரர் வரவில்லை என்றால் தன்னை அழகி என்று கூற அவர் வரவில்லையே என அவள் நினைக்கும் அளவிற்கு அந்த பால்காரருடைய வார்த்தைகள் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது. அவருடைய வார்த்தைகளை அவள் தன்னுடைய கனவாக நினைக்க துவங்கினாள். எப்படியாவது அமெரிக்க அழகி பட்டம் பெற வேண்டுமென தீர்மானித்தாள். தன்னுடைய வாலிப வயதில் அந்த வார்த்தையினுடைய தூண்டுதலினால் அமெரிக்க அழகி போட்டிக்கு தன்னை தயார்படுத்துவதற்கு அனைத்தையும் அவள் மேற்கொண்டாள். அதனுடைய விளைவாக 1980ஆம் ஆண்டு அட்லாண்டிக் நகரத்தில் நடைபெற்ற அமெரிக்க அழகி போட்டியில் அவர் பங்கு பெற்றாள். 4 வயது சிறுமியாக இருந்தபோது தினந்தோறும் அந்த பால்காரர் கூறியது போலவே 1980ஆம் ஆண்டின் அமெரிக்க அழகியாக செரில் பிரிவிட் தேர்வு செய்யப்பட்டாள். அந்த பால்காரர் நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டார், நாம் இப்படி தினந்தோறும் அவளை விசாரிப்பதன் மூலமாக ஒரு நாள் அவள் உண்மையாகவே அமெரிக்க அழகியாக மாறுவாள் என்று. ஆனாலும் கூட அவருடைய வார்த்தைக்கு இருந்த வல்லமை அந்த சிறுமியை தன்னுடைய கனவாக அதை எடுத்துக்கொள்ளும்படி தூண்டியது. அவளுக்கு தன்னுடைய வாழ்நாள் கனவாக அதை மாற்றியது. அதுபோலவே நம் ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக அநேகர் உற்சாகப்படக்கூடியவர்களாகவும் அநேகர் வேதனைப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நன்மையான வார்த்தைகளை கூறி ஒருவரை ஒருவர் தேற்றும் போது அவர்கள் உற்சாகப்பட்டு முன்னேறுவதற்கு அது ஒரு காரணியாக அமைகிறது. ஆகையால் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். ஜெபம். மற்றவர்களை தேற்றும் ஊக்கமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. ஆமென்.